நீங்கெல்லாம் என்ன பண்றேன்? ஹிரண்யகசிபு எப்போ அழிவான்னு கேள்வி கேட்கிறேன். ஒரு பாகவதன் வருவான் பாரு, அவன் எப்பேற்பட்டவனா இருப்பான் அப்படின்னா, அப்பா அவனை கொல்லணும்னு முயற்சி பண்ணும்பொழுது கூட கடைசியில பிரார்த்தனை பண்ண போறான், எங்க அப்பா நல்ல கத்தி அடையணும்னு. எந்த குழந்தை பண்ணுவான்? முதல் வார்த்தையிலேயும் அகங்காரத்தை அடிக்கிற மாதிரி தான் இருக்கு. நீர் வைராயே, யாருக்கும் வைரபாவமே இல்லாம, எதிரித்தனமே இல்லாம எல்லாருக்கும் சர்வபூத சுருச்சந்தன ஒரு பாகவதன் வருவான். அந்த பிரகலாதனுக்காக தான் நான் வருவேன் அப்படின்னு சொன்னாலோ இல்லையோ, தேவர்கள் அந்த காலத்துக்காகவே காத்துட்டு இருக்கா. இதுக்கு நான் பட்டியல பிரகலாதனுடைய குணங்கள்லாம் இங்க நான் சொல்ல ஆரம்பிச்சேன். பிரம்மண்யா ஷீல சம்பன்னா பிரஜானம் ஹிதேரதக தாசவதே சன்னதாஜ்யம் குரு ஈஸ்வரதா வரதா. எப்பேற்பட்டவன் இந்த பிரகலாதன் தான் பிரம்மண்யம். வேதம் படித்தவாளை பார்த்தா நல்லா மதிக்க தெரிஞ்சவாளா, பெரியவாள்லாம் குரு ஸ்தானத்தில் வச்சு பார்ப்பாள். மற்ற பெண்களெல்லாம் பார்த்தா அம்மாவை போல நினைப்பா, ரொம்ப நல்லவனா இருந்தான், எல்லாத்தையும் அன்பா பேசுவான், அண்ணன்னா பழகுவான், சிரிச்சவங்கத்தோட இருப்பா. நீச்சமா கொஞ்சம் தீனமானவர்கள்லாம் இருந்தா அவளெல்லாம் கை தூக்கி ஏற்கக்கூடிய ஒரு பெரியவனை போல இருப்பானா, தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்டா இருப்பான், பெரியவாளோட சின்ன குழந்தைய போல இருப்பான். யார்கிட்ட எப்படி பழகணுமோ அப்படி மரியாதையோட சமத்தான ஒரு குழந்தையா இருந்தான் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு, குணை இரளம் அசங்கேயை மகாத்யம் தஸ்ய சூச்சியதே. அவருடைய குணங்கள் எல்லாம் சொன்னது போதும், இது வெறும் ஒரு சாம்பிள் காட்டுறேன், ஒரு கோடிட்டு தான் காட்டுறேன் அப்படின்னு நாரதர் சொல்லிட்டு திரும்ப அவனுடைய குணங்களை தான் பாடுறேன். ஏன்னா அவ்வளவு இருக்கான் பிரகலாதனுடைய குணங்கள். என்ன பாடுறேன்னா இந்த வாட்டி அப்படின்னா, கொச்சித் கிருததி வைகுண்ட சிந்தா சபலஜேதனா क्वचित् हसति नदति उत्कण्ठ उद्गायति क्वचित् कृष्णग्रहगृहीतात्मा नवेद जगदीदृशं नारायणे यस्य नैसर्गिकी रतिः. ஆச்சரியமா சொல்லி வந்தார். பிரகலாதனுடைய குணங்கள் இந்த வாட்டி சொல்லும்போது எப்படி சொன்னான்னா, பாவலட்சணங்கள் அவன் எப்பேற்பட்ட பக்திமானா இருந்தா அப்படின்னு சொன்னார். பக்திமான் தான் அர்த்தம். திடீர்னு சிரிப்பானா, திடீர்னு அழுவானா, அழுவன் தொழுவன் ஆடி காண்பன் பாடி அலற்றவன் அப்படின்னு 6வது பாசனத்துல நம்மாழ்வார் கொண்டு வந்து வைக்கிறார். எப்படி இருந்ததுன்னா தான் பிரகலாதனுடைய நிலைமை. நம்மாழ்வார் எப்படி இருந்தாரோ அப்படிதான் பிரகலாதனும் இருந்தாரோ. எப்படின்னா அப்படியே சர்வமும் கிருஷ்ணமயமா நாராயணியாவே தியானம் பண்ணிட்டு திடீர்னு சிரிச்சுண்டு, திடீர்னு அழுத்துண்டு, திடீர்னு கிருஷ்ணனை கட்டிக்கிற மாதிரியும், திடீர்னு கிருஷ்ணனை நினைச்சு ஏதாவது ஒரு ஹாஸ்யமான அனுபவம் இந்த மாதிரியும், கிருஷ்ணனோட விளையாடுற மாதிரியும், திடீர்னு ஹே கிருஷ்ணா எனக்கு எப்போ கிருப பண்ணுவேன்னு கண்ணால ஜலம் விட்டு அவனுடைய நாமங்களை ஜோரா ஆடி பாடி கொண்டாடிக்கூடிய ஒரு பாவலட்சணம் பொருந்திய பிரேம பக்தராக. இதுதான் பாகவதத்துல வரும். குருநாதரனா இதுல இருந்து ஒரு அழகான பாடத்தை நம்ம கொடுப்பார். என்ன பாடம் அப்படின்னா, பிரகலாதனுடைய குணங்கள் சொல்லும் போது முதல்ல அவன் பெரிய பக்திமானா அப்படின்னு சொல்ல வேண்டியதுதானே, சொல்லலையா? அப்படி எப்படி சொல்றதுன்னா, முதல்ல என்ன சொன்னார்னா அவனுடைய ஆத்ம குணங்கள் நான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அவனுடைய பக்தி விசேஷணங்கள்லாம் சொன்னேன். அப்போ பாகவதம் நம்ம